வணக்கம். பழைய சோறு திருச்சியில் வந்து நின்னா நீ என்ன பண்ணிவிடுவ? விஜயை திருச்சிலேயே நிற்க வச்சாக்க நீ என்னடா செஞ்சிருவ? டெபாசிட் கூட கிடைக்காத போகும் உனக்கு, அவ்வளோதான். விஜய் பற்றி என்ன தெரிஞ்சுன்னு நீ பேசுகிற? ஏண்டா ஊரையே கொள்ளடிச்சு சாப்பிட்ற உங்களுக்கே அவ்வளோ திமிர் இருந்தா 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 5.5 லட்சம் கோடியை ஏமாற்றி தின்றுகிற நாய் நீ வந்து சொந்த உழைப்பில் இருக்கிறவனை போய் சவால் விடலாமா? தப்பு இல்லை. அது ஏழை எளிய மக்களுக்காகவே வந்து நிற்கிறது. சம்பாதிக்கணும்னு வரல, சம்பாரிச்சதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும், மக்களுக்கு போய் நம்ம கொடுக்குறது இதெல்லாம் போய் சேரணும், மக்களை நல்ல முறையில் வச்சுருக்கணும் அப்படின்றதுக்காக வந்துன்னு இருக்காப்புல. நீ சவால் விடுற. 5 வருஷமாக எங்கே போயிருந்தடா நீனு? 5 வருஷமாக பிடுங்கினிய? 5 வருஷமாக நீ என்ன பண்ணிக்கின்னு இருந்தா சொல்லு முதல்ல. ஜனங்களுக்கு எதனா ஒன்று பண்ணணும்னு நினச்சிருந்தாக்கா அவர் வந்திருக்கவே மாட்டார். உங்கள் அராஜகம் தாங்க முடியாதான் அவர் வந்திருக்கிறாரு. ஒரு அளவாக கொள்ளை அடிக்கணும். 5 வருஷத்துலேயே இவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்குன்னு கேட்டால் இன்னும் 5 வருஷம் அவனை உட்கார வச்சாக்கா நாட்டை விற்றுட்டு போட வேண்டாம். உன்ன மாதிரி பொட்டை பையன் தாண்டா அவனுக்காக பாடுபடுவான், அவனுக்காக பேசுவான். வேறு எவனை நல்லவன் பேச மாட்டான். அது இல்லாத லஞ்சம் மாத்திரம், விலைவாசியை மாத்திரம் ஏறி போயிருக்கிறது. பேச வந்துட்டான் இவன், சவால் ஓடுறான். எங்கள் திருச்சி மாவட்டம் பூரா உண்ணி தானே உன் கண்ட்ரோல். எல்லா கண்ட்ரோலையும் ஜனங்க பார்த்துருவாங்க. ஆகட்டும், பேச வந்துட்டான். முதல்ல போய் உன் மூஞ்ச கழுவுடா. வாயும் ஆவணும்.